பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க ஸ்டோர் பண்ண வேண்டிய 3 முக்கியமான ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு. வணக்கம், நான் டாக்டர் ஏஞ்சல், சந்தோஷ் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் பேசுறோம். முகத்துல அடிக்கடி பிம்பிள்ஸ் வருதா? க்ரீம் மாட்டினாலும் ஃபேஸ் வாஷ் மாட்டினாலும் கண்ட்ரோல் ஆகலையா? உண்மையை சொன்னா இது வெளியே உள்ள ப்ராப்ளம் இல்லைங்க, இது உள்ள இருந்து வர ப்ராப்ளம் தான். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸுங்க. மில்க், கேர்டு, சீஸ், ஐஸ்கிரீம் இது பாடியில பாத்தீங்கன்னா ஆயில் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். அது ஆயுர்வேதத்துல பாத்தீங்கன்னா மில்க் ப்ராடக்டை கபா அக்ரிவேட் ஃபுட்னு சொல்லுவாங்க. கபா அதிகமான ஸ்கின்ல ஆயில் இன்க்ரீஸ் ஆகி போர்ஸ் பிளாக் ஆகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுகர் அதிகமாக இருக்கிற சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, எனர்ஜி ட்ரிங்க்ஸு, ஸ்வீட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுகர் பாடியில் இன்ஃப்ளமேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால பிம்பிள்ஸ் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஆயுர்வேதத்தில் இதை ஃபார்மேஷன் ஆகி ரத்த திருஷ்டி ஆகும்னு சொல்லுவோம். மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, பீஸா, பர்கர், பாஸ்தா, பிரெட்டு, சாக்லேட், ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதே மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கிறதுனால சீபம் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும். போர்ஸ் க்ளோஸ் ஆகுங்க. பிம்பிள்ஸும் அதிகமாகும். இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. க்ரீம் மட்டும் சொல்யூஷன் இல்லைங்க, ப்ராப்பரான டயட்டு, டைஜஷன் சரியாக இருந்தால் தான் உங்கள் ஸ்கின்னும் கிளியர் ஆகும். ஸோ பிம்பிள் வர பல காரணங்கள் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.